ஒரு நாட்டுல ஒரு ராஜா, அவர் என்ன பண்ணாரா, பல நாடுகளை ஜெயிச்சு வந்தவர். அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய போர் வாள் இருக்குல்ல, இந்த போர் வாளை நாட்டினுடைய நடுவுல அந்த போர் வாளை வச்சு, அந்த யார் நாட்டுக்கு வந்தாலும் அந்த போர் வாளை வணங்கிட்டு தான் போகணும். அந்த நாட்டு மக்கள் தினம் அந்த போர் வாளை கும்பிடணும் அப்படின்னு தன்னுடைய வாளை அங்க வச்சிருக்காரு. அந்த ஊருக்கு ஒரு துறவி வந்தாராம். அந்த மனுஷன் அந்த போர் வாளை கும்பிடல. இந்த படைத்தளபதி சொல்றாரு, இது இந்த நாட்டு ராஜாவினுடைய போர்வாள், இங்க யார் வந்தாலும் அதைத்தான் ஃபர்ஸ்ட் கும்பிடணும், நீங்க அதை வணங்குங்கன்ற. அந்த துறவி என்ன தெரியுமா பண்ணாரா, அந்த பக்கமா ஒரு விவசாயி போயிட்டு இருந்திருக்காரு. அவருடைய தோல்ல ஏற்கலப்பை இருந்துச்சு. இவர் அந்த ஏற்கலப்பையை தொட்டு கும்புறாரு. ஏற்கலப்பையை தொட்டு கும்புறாரே தவிர போர்வாளை கும்பிடல. இந்த துறவியை பிடிச்சிட்டு ராஜா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இந்த ராஜா சொல்றாரு, என் வாள் எப்படிப்பட்ட வாள் தெரியுமா, எத்தனை நாடுகளை ஜெயிச்ச வாள் தெரியுமா, எத்தனை கூர்மையான வாள் தெரியுமான்றார். இந்த துறவி சொன்னாரா, எது கூர்மை தெரியுமா, உன் வாளின் கூர்மையினால் பகை வளர்ந்தது, அந்த விவசாயினுடைய ஏற்கலப்பையின் கூர்மையினால் பசி தீர்ந்தது, எது சிறந்த கூர்மைன்னு கேட்டாராம். அதனால நான் ஏற்கலப்பையை வணங்கினேன்னு. அதான் அந்த மன்னனுக்கு உண்மை புரிஞ்சிருக்கு. இந்த வீரத்தை விட, இந்த வாளின் கூர்மையை விட மக்களுக்கு பசி போகக்கூடிய அந்த உழைப்பு இருக்குல்ல, விவசாயினுடைய உழைப்பு, அதுதான்டா சிறந்ததுன்னு மன்னனுக்கு புரிஞ்சு அந்த வாளை எடுத்துட்டு ஏற்கலப்பை வைக்க சொன்னாராங்க. ஏற்கலப்பை வைக்க சொன்னாராம். அதை தினமும் எல்லோரும் வணங்க வேண்டும்.